வணக்கம். தலைமுடி உதிர்வுக்கு குட் பை சொல்லுங்க. அப்ப இத பத்தினா குடிங்க போதும். இன்று பலரும் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக தலைமுடி உதிர்வது இருக்கிறது. சொல்ல போனால் தலைமுடி உதிர்வை நினைத்து கவலை கொள்வோர் ஏராளம். இதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் பலன் கிடைக்காமல் வேதனை அடைகிறோம். தலைமுடி உதிர்வை நிறுத்துவதற்கு பல்வேறு எண்ணெய்கள் கடைகளில் விற்கப்படுகின்றன. அவற்றை வாங்கி மாதக்கணக்கில் பயன்படுத்தினாலும் எதிர்பார்க்கும் தீர்வு மட்டும் கிடைப்பதில்லை. ஒருவருக்கு தலைமுடி உதிர்வதற்கு முக்கியமான மற்றும் முதன்மையான காரணம் இருப்பது ஊட்டச்சத்து குறைபாடுதான். தலைமுடி வலுவாக இருக்க வேண்டுமானால் மயிர்கால்களின் வலிமைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வேண்டும். அது கிடைக்காத பட்சத்தில் தான் அதிக அளவிலான தலைமுடி கொட்ட ஆரம்பித்து விடுகிறது. தலைமுடி உதிர்வை தடுக்க பல்வேறு ஹேர் பேக்களும் உள்ளன. இப்படி எதை பயன்படுத்தியும் உங்கள் தலைமுடி உதிர்வது குறையவில்லையா? அப்படியானால் உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். இரும்புச்சத்து பல உணவுப் பொருட்களில் இருந்தாலும் கறிவேப்பிலையில் அதிகம் உள்ளது. அதனால் தான் தலைமுடி நன்கு வளர வேண்டுமானால் கறிவேப்பிலையை சாப்பிட நம் முன்னோர்கள் கூறினார்கள். ஒருவர் எவ்வளவு கறிவேப்பிலையை உணவில் சேர்க்கிறாரோ அந்த அளவு தலைமுடி வலிமையாக உதிராமல் இருப்பதுடன் அடர்த்தியாகவும் வேகமாகவும் வளரும். உண்மையில் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு வெளியே நாம் மேற்கொள்ளும் விஷயங்களை விட சத்துள்ள உணவுகளை உண்பதால் நல்ல பலன் வேகமாக கிடைக்கும். தினமும் உண்ணும் உணவில் கறிவேப்பிலையை அதிகம் சேர்த்து வாருங்கள். அதற்காக கறிவேப்பிலையை தாளிப்பதற்கு மட்டுமின்றி கறிவேப்பிலையை கொண்டு சட்னி துவையால் கறிவேப்பிலை சாதம் என செய்து அடிக்கடி சாப்பிடுங்கள். இதனால் உடலில் இரும்பு சத்து அதிகரித்து தலைமுடி உதிர்வது கட்டுப்படுத்துவதோடு கண் பார்வையும் மேம்படும். தலைமுடி உதிர்வதை கட்டுப்படுத்தும் மற்றொரு சிறப்பான வழி கறிவேப்பிலை ஜூஸ். ஏன் கறிவேப்பிலை ஜூஸா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், கறிவேப்பிலையை கொண்டு ஜூஸ் தயாரித்து குடித்தால் நற்பலனை வேகமாக பெறலாம். கறிவேப்பிலை ஜூஸ் தயாரிக்க தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை ஒரு கையளவு, சீரகம் 3/4 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் 2 சிட்டிகை, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை. செய்முறை: முதலில் மிக்சி ஜாரில் கறிவேப்பிலையை நீரில் அலசி போட்டு கொள்ளுங்கள். பின் அதில் சீரகம், தயிர், உப்பு சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். அரைத்த கலவையுடன் தேவையான அளவு நீர் ஊற்றி மஞ்சள் தூள் மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து கொண்டால் கறிவேப்பிலை ஜூஸ் தயார். இந்த மாதிரி ஜூஸ் தயாரித்து குடித்தால் கசப்பு தன்மை எதுவும் தெரியாது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையும். தேங்கியுள்ள சளி கரைந்து வெளியேறும். ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் நீங்கி ரத்தம் சுத்தமாகும். ரத்த ஓட்டம் உடலில் சீராக இருக்கும். குறிப்பாக தலையில் ரத்த ஓட்டம் சீராக தலைமுடி உதிர்வது குறைந்து முடியின் வளர்ச்சி மேம்படும். குறிப்பு: இந்த கறிவேப்பிலை ஜூஸை தினமும் 1 டம்ளர் என 10 நாட்கள் தொடர்ந்து குடித்திருந்தால் தலைமுடி உதிர்வது சட்டென்று குறைவதை காணலாம். அதோடு தலைமுடியும் அடர்த்தியாக வளர்வதையும் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.